அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்திருக்கின்றார் பிரதமர் மோடி அவர்கள். என்ன ஆசை அப்படின்னு கேக்குறீங்களா? எப்பதான் தப்பு பண்ணவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்களோ அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க கெஜ்ரிவால். அதை நிறைவேற்றிட்டார் மோடி அவர்கள். அரெஸ்ட் பண்ணி தப்பு பண்ணதா சொல்லப்பட்டவரை ஜெயிலுக்கு அமைச்சிருக்காரு. உடனே நீங்களாம் கேட்கலாம், பாத்தீங்களா அப்ப மோடி தான் அரெஸ்ட் பண்ணாரு, நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு. பாருங்க, இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா, எதிர்கட்சிகளுக்கு எதிராக எந்த விதமான ஒரு நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை, அதை ஞாபகம் வச்சுக்கணும், அது எடுக்கப்பட்டாலும் உடனே மோடி தான் செஞ்சார் அப்படின்னு சொல்றது. ஆனா நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்தது அப்படின்னு சொன்னா அப்ப மோடிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நேரா ஜவஹர்லால் நேரு காலத்துக்கு போயிடுவாங்க. அங்கதான் இது ஆரம்பித்தது, அதனால தான் இன்னைக்கு இது நடந்திருக்கு அப்படின்வாங்க. சோ நாமும் அந்த ட்ரெண்டையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. இந்த கைது விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புள்ளி கூட்டணி தரப்பில் இருந்து பாத்தீங்களா, டர் ஆயிடுச்சு பிரதம மந்திரிக்கு. இது டெமோக்ரஸியை நசுக்குகின்றார்கள். அப்புறம் எதிர்கட்சிகளை எல்லாம் ஒண்ணு அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாங்க, இல்ல தலைவர்கள் எல்லாம் பிடிச்சி உள்ள போடுறாங்க. எதிர்கட்சி முதலமைச்சர்களை எல்லாம் இந்த மாதிரி பழி வாங்குகின்றார்கள். தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு, இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இது ஒரு முட்டாள்தனமான செயல், எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சியை சார்ந்த தலைவரை, அதுவும் ஒரு முதலமைச்சரை அரெஸ்ட் பண்றது பேக் ஃபயர் ஆகாதா? சிம்பத்தி வேவ் வராதா? இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே பாஜகல, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, டெஸ்பரேஷன்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்படின்னு ஒரு சிலர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கைது, அந்த லிக்கர் கேட் ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல ஏராளமான விஷயங்கள் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்திருக்கோம். நிறைய விஷயங்களை இன்னைக்கு சுருக்கமா பார்க்கலாம் அப்படின்னு. முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், இவர் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பாரா? முதல்ல இது ஊழலா அப்படின்றதுலயே சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். அந்த சந்தேகமே வேண்டாம். ஏன்னா மனிஷ் சிசோடியா அவர்கள், அது பியூட்டிஃபுல் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஆம் ஆத்மி கட்சியில. ஆமா, அவர் ரொம்ப மாசமா ஜெயில இருக்காருங்க. பெயிலுக்கு அவரும் விடாமல் அப்ளை பண்ணிருக்கிறாரு. சமீபத்துல கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, பல நூறு கோடிகள் மணி ட்ரெயில், பண பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன, அதனால் பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்ப பல நூறு கோடி மணி ட்ரெயில் இருக்குதோ அப்பவே சார் இது ஊழலே இல்ல சார் அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். சரிங்க, அப்படி பார்த்தா கூட மனிஷ் சிசோடியா அவர் தானே பண்ணிருப்பாரு. அதுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? ஏன்னா நம்ம அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த ஃபைல்லையும் சைன் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இலாகா இல்லாத மந்திரி நம்ம பார்த்திருக்கோம், ஜெயில ரொம்ப நாள் இருந்தாரு, இப்போ அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இலாகா இல்லாத முதலமைச்சர்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இவர் தான் முதலா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். எந்த போர்ட்போலியோவும் கிடையாது. வழக்கமா முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிறவங்க பாத்தீங்கன்னா முக்கியமான துறைகளை தங்க கையில வச்சுப்பாங்க. முக்கியமா அந்த போலீஸ் இலாகா, சரி டெல்லியில போலீஸ் இலாகா அவங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அட்லீஸ்ட் வேற எதையாவது, ஏன்னா நிறைய அமைச்சர்கள் வச்சுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் போர்ட்போலியோ கொடுத்துக்கிறாங்கல்ல. அப்ப இருக்கிற போர்ட்போலியோ எது முக்கியமான போர்ட்போலியோ அதை எனக்கு கொடுங்க. இல்லைங்க நான் முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரி, இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான வேலை இருக்கக்கூடிய ஒரு போர்ட்போலியோ எதையாவது ஒண்ணு எடுத்துக்கங்க. இப்ப முதலமைச்சரா நீங்க என்னதான் பண்றீங்க? எந்த துறையும் இவர் கவனிக்க மாட்டாரு, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. ஏன்னா துறைக்கு அமைச்சரா இருந்தா தானே, என்னங்க இந்த துறையில இது மாதிரிலாம் நடக்குது, துறை சார்ந்த அமைச்சர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. இவருக்கு தான் துறையே இல்லையே. அடுத்தது, ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த முதலமைச்சர் தான் அவர் கீழ் இயங்கும் அத்தனை அமைச்சர்களது நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அமைச்சர் அவரை நியமிப்பதென்றாலும் நீக்குவதென்றாலும் முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷன் அது கவர்னருக்கு போகணும். அவர் தான் முதலமைச்சரின் அறிவுரையின் பேரில் நீக்குவதோ சேர்ப்பதோ. புரியுதுங்களா? இங்க கூட நம்ம நிறைய பார்த்துட்டோம். அப்போ இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருந்துட்டு எனக்கு கீழே நடக்கிற விஷயங்கள் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா அந்த பதவியில் இருக்கிறதுக்கு அன்ஃபிட்னு அர்த்தம். கரெக்டா? சரி, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற மனிதர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட வேண்டும். கேஸ் அப்படியே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2G கேஸ்லயே அப்பீல் இப்பதான் பல வருடங்கள் கழித்து அப்பீல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சரியா? இப்ப இது எத்தனை வருஷம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. அது கோர்ட்ல நிரூபிக்கப்பட வேண்டும்.
ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மனிதரை பற்றிய உண்மையான விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவர் இதே அர்னாப் கோஸ்வாமி அவர்கள்கிட்ட ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் எந்த எலெக்ஷனிலும் தேர்தலிலும் நான் போட்டியிட மாட்டேன். எந்த பதவியும் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னவர் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமாஷா எல்லாம் நடத்தினாங்க. கட்சியோட பேர் என்ன சார்? மாமா கட்சி. என்னது மாமா கட்சியா? என்ன தமிழ் பேசுற? என்ன தமிழ் பேசுற? கட்சி, அதாவது மாங்காய் மக்கள் கட்சி. யார் சார் நீங்க? என்ன தெரியலையா? நான் தான் மாங்காய் கட்சி தலைவர் தம்பி. தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோம். லஞ்சம், ஊழல் இதெல்லாம் எதிர்த்துதான் நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன். அப்போதைய டெல்லி முதல்வராக இருந்த ஷீலா தீட்சித் அவர்கள், அவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ட்டு ராத்திரியில எல்லாம் விடிய விடிய போராட்டம் நடத்தினார்கள் தெருக்களில் இறங்கி. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அந்நியன் ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஷீலா தீட்சித் அவர்கள் மீது ஊழல் புகார்லாம் கொடுத்தாரு. அவரு ஆட்சிக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, எந்த ஊழல் புகார் மீதாவது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாரு, ஒரு ஃபைல் மூவ்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்படியே நீங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஊழல் புகார் என்னாச்சுன்னு கேட்டா, ஆதாரம் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. புகார் கொடுத்துருந்தீங்க தானே? அது எலெக்ஷன் முன்னால. எலெக்ஷன் அப்புறம் எவன் புகார் கொடுக்குறானோ அவன் தான் ஆதாரத்தை கொடுக்கணும். இவ்வளவு பெரிய ஏமாத்து பேர்வையா இருப்பீங்கன்னு தெரிஞ்சா முதல் நாளே உள்ள சேர்த்துக்க மாட்டேன். தம்பி, ஏமாத்து பேர்வைதான். இந்த ஜன என்ன சொல்லு தெரியுமா? இன்னும் சயின்டிபிக்கா ஏமாத்துறாயா இவன் அப்படின்னு கை தட்டும். அப்போ எல்லாம் ஓட்டும் நமக்கு தான். தம்பி, ஏமாந்து போறவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறவன் தான் பொது ஜனம். ஏமாந்துது அவனே இருந்தாலும் சரி. அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை பாத்தீங்கன்னா பாருங்க, நான் சாதாரண ரெனால்ட்ஸ் பென் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு இதை ஒரு குறியீடா தான் நம்ம பாக்கெட்ல வச்சிருந்தோம். அதே மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்குங்க. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேட்டி சட்டை அப்படின்றது அரசியல்வாதிகளுக்கு அடையாளம். அது இப்ப மினிஸ்டர் காட்டன் அப்படின்னே நிறைய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வடக்குல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஒரு மேல ஒரு கை இல்லாத கோட்டு, அது நேரு கோட்டுன்னுவாங்க, இப்ப மோடி கோட்டுன்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சொக்கா பேண்ட் இப்படிதான் வருவாரு. கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ட்ரெஸ் சீப்பான சொக்கா பேண்ட் தான் அவர் போடுவாரு. இதே அரவிந்த் கெஜ்ரிவால் பதவிக்கு வருவதற்கு முன்னாடி ஷீலா தீட்சித் அவர்களை பத்தி ஒரு குறை சொன்னார். நாங்க ஒரு முதலமைச்சருக்கு இம்மாம் பெரிய பங்களாவா அப்படின்னாரு. அதையும் மக்கள் ரசித்து ஏற்றுக்கொண்டார்கள். கரெக்ட் தானே, மக்களுடைய வரிப்பணத்துல இயங்குகின்ற ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா அப்படின்னு. ஆனா இவர் பதவிக்கு முதலமைச்சர் ஆன உடனே பல ஆயிரம் சதுர அடியில இவருக்கு முதல்ல வீடு ஒதுக்குறாங்க. இந்த விஷயம் வெளில தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு, எனக்கு தெரியவே தெரியாதுங்க, ஏதோ அபிஷியல் ப்ரொசீஜர் போல இருக்குது, எனக்கு தெரியாம அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவருடைய அலுவலகத்திலிருந்து தான் எல்ஜிக்கு ஃபைல் போயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே வால்னு அடிச்சு விட்டாரு பாருங்க. அது எனக்கு அந்த வீடு சிஎம் அங்க என்ன பண்ணுவாரு, ஆபீஸ் வேலை பார்ப்பாரு அப்படின்னு ஒரு டெகால்ட்டி அடிச்சாரு. நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்த புறம் அமைச்சர்களுக்கு நான் கொடுக்க போற சின்ன குட்சை 10 கிரவுண்டு, ரொம்ப சின்னது. 10 கிரவுண்டு சின்ன வீடா? சின்ன வீடு எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்காதியா, அதெல்லாம் நீயா பாத்துக்கா. அது காட்டியும் 15 கிரவுண்ட்ல சிஎம்முக்கு சின்னதா ஒரு வீடு. ஜனங்கள்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? இந்த வீடு ஒண்ணுது இல்லையா மந்திரிக்கு? அப்ப நான் தானே மந்திரி. நீதான் மந்திரி, மந்திரிக்கு தான் அந்த வீடு. நீ இருக்க போறதோ ஒரு சின்ன ரூம்ல. அதனால இம்மாம் பெரிய வீடா அப்படின்னு எவனும் கேட்க மாட்டாங்கயா. புரியலப்பா. ஒண்ணும் புரியலையா? ஒண்ணுமே புரியலையா? அதான் ஓடும். ஒண்ணும் புரியலன்னு வச்சுக்கா, அதோட ஜனங்க மத்தா நாள் மறந்துடுவாங்கய்யா. சரி, மந்திரிக்கு இமாம் பெரிய ஊடான்னு டிவி எல்லாம் கேட்க மாட்டாங்களா? அதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். நம்ம கட்சி கண்மணிகள்லாம் எல்லா டிவில 2 பேர் போய் குந்தி பாருங்க. எழுத்தா போல ஒத்தனையும் பேச விடாம லபாதிபான்னு கத்துவானுங்க.
நடுல நீ லூசு, அவன் லூசு, இவன் லூசுன்னு வரான். இதெல்லாம் பாக்குறதுக்கு ஜனங்களுக்கு படா டமாச்சா இருக்கும். இப்படி ஏதாச்சும் செஞ்சுக்கினே ஜனல குச்சியா வச்சான்னு வெய்ய, எல்லா ஓட்டும் நமக்கு தான். எல்லாம் முடிஞ்சது. இப்போ பல கோடி ரூபாய்கள் மதிப்புல அவர் வீட்டை ரெனோவேட் பண்ணினுகிறாரு. டாய்லெட்ல இருந்து எல்லாமே மார்பிள்ஸ் அது இதுன்னு போட்டு கலகினுகிறாரு. ஏகப்பட்ட கோடிகள். இன்னி வரைக்கும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி தகவல்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த மாதிரி செலவே செய்யவில்லை, அது பொய் புகார், நீங்க ஒன்னா சிஎம் கிட்ட வந்து பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல அவங்களால. இவர்தான் ஏழை பங்காளர். இவர் என்ன பண்ணாரு, முதல்ல பதவி ஏத்துக்கும் போது நாங்க வந்து மெட்ரோல வருவோம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த பழைய ஆம்னியோ என்னவோ வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். பாருங்க எங்க கிட்ட அதுதான் இருக்குது அப்படின்னாரு. ஆனா பதவிக்கு வந்து சில நாட்கள்லயே அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் இன்னோவா கார் வாங்கி கொடுப்பதற்கு இவர் தான் ஆர்டர் போட்டாரு. அப்போ எம்எல்ஏக்களுக்கு இன்னோவா கார் அப்படின்னா சிஎம்க்கு என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி மொஹலா கிளினிக் அப்படின்னு சொன்னாங்க, மருத்துவ வசதி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னாரு. நாமளும் ஆர்டிஐ அப்ளை பண்ணி என்ன லட்சணத்துல அது நடக்குது அப்படின்றத ஏற்கனவே நம்ம கீழ்கிழின்னு கிழிச்சிருந்தோம். இப்போ டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டெல்லி ஹெல்த் மினிஸ்டரை பார்த்து, அதாவது இந்த தகுதி இல்லாதவர்களால் நடத்தப்படும் பேத்தாலஜிக்கல் அண்ட் டயக்னாஸ்டிக் லேப்ஸ் இது வந்து டெல்லியில நிறைய இயங்கிட்டு இருக்கு, இதையெல்லாம் இழுத்து மூடணும் அப்படின்னு சொன்னா என்ன கோர்ட்டை வச்சு நீங்க கேம் ஆடுறீங்களா? அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்றாருங்க. இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் அண்ட் அன்குவாலிஃபைடு பர்சன்ஸால நடத்தப்படுகின்ற லேப்ஸ் நிறைய இருக்கு. அந்த ரிசல்ட் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் தெரியாது. இதையெல்லாம் இழுத்து மூடுவதற்கு, தடை செய்வதற்கு ஏற்பாடு செய்யணும். இதுதான் அந்த பிஐஎல். இதுல வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பும் போது சோகா வந்து பிளே பண்றாங்க. இது பாருங்க, அதுல வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய இருக்குதுங்க, நாங்க வந்து ஹெல்த் பில் 2022 அப்படின்னு கொண்டாந்துட்டோம். ஐயா கோர்ட்டு, நீங்க வந்து இத மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சு ஒப்புதல் வாங்கி கொடுத்தீங்கன்னா உன்னே இழுத்து மூடிடுவோம். கோர்ட்ல சொன்னாங்க, நீங்க பில்லு கொண்டு வந்தீங்கன்னா அதை ப்ராப்பரா எப்படி அனுப்பணுமோ அந்த மாதிரி அனுப்புங்க, ஏன்னா எங்களை வச்சு நீங்க கேம் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பில் வந்து ஒப்புதல் பெறும் வரைக்கும் இதெல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டு தானே, அதை மூடுறதுக்கு வழியை பாருங்க, இல்லைன்னா உள்ள உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 2022 ஹெல்த் பில்ல கொண்டு வராங்க. இப்ப 2024 ஆயிப்போச்சு. இந்த ஹெல்த் பில்லுக்கு இவ்வளோ டிலே பண்ணிக்கின்னு இல்ல கவர்மெண்ட் ஒப்புதல் வேணும்னு சொன்னாங்களே, ஆனா அந்த லிக்கர் பாலிசி சேஞ்சு டக்குன்னு கொரோனா பீக்ல இருக்கிற நேரத்துல ஐயோ எங்களுக்கு வந்து என்னது ஆக்சிஜன் அது கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டு கணக்கெல்லாம் தப்பு தப்பா போட்டு இன்ஃபிளேட்டட் ஃபிகர்ஸை காமிச்சு டெல்லிக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு மற்ற இடங்களுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் எல்லாம் தடுத்து டெல்லிக்கு வாங்கிக்கின அதே கேஜ்ரிவால் சிங்கப்பூர்ல இருந்து வரவங்களை பேன் பண்ணணும், ஏன்னா சிங்கப்பூர்ல இருந்து இந்த வைரஸ் நிறைய பரவுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனையை உருவாக்கின அதே கேஜ்ரிவால் பெட்டே இல்ல ஆஸ்பத்திரியில இந்த கொரோனாவை எப்படி வந்து நாங்க கண்ட்ரோல் பண்றது, மத்திய அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மோடி அரசாங்கத்தை குறை சொன்ன கேஜ்ரிவால் எல்லாரும் கொரோனாவை எதிர்த்து போராடி கொண்டிருந்த நேரத்துல லிக்கர் பாலிசியை கொண்டு வந்து சட்டுப்புட்டுன்னு அவசரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணார். என்ன அவசரம்? ஹெல்த் பில்லை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு டிலே ஆகுது. ஆனா கொரோனால லிக்கர் பாலிசியை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டார். என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் அரசாங்கத்துடைய கடைகள்ல தான் வந்து சரக்கு வித்திருந்தாங்க. இப்ப நம்ம ஒரு டாஸ்மாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை சப்ஜாடா மாத்தி பிரைவேட்ல விற்கிற மாதிரி. இது வரைக்கும் என்னன்னா அந்த ப்ரோரேட்டா பேசிஸ் சொல்லுவாங்க, ஒரு பாட்டில் வித்தா அதுல வந்து இவ்வளவு வரும் அரசாங்கத்துக்கு, இதுதான் கணக்கா இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிளாட் ரேட் வச்சுட்டாங்க. ஒரு கடைக்கு இவ்வளோ, ஒரு ஜோனுக்கு இவ்வளோ அப்படின்னு வச்சுட்டாங்க. 32 ஜோனா டெல்லியை பிரிக்கின்றார்கள், ஏலம் விடுறாங்க. அந்த லைசன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியுதுங்க. பாத்தீங்களா, இது வரைக்கும் இவ்வளவுதான் வந்திருந்தது, இப்போ வந்து நிறைய இவ்வளவு வரப்போகுது, அரசாங்கத்துக்கு வருமானம் அப்படின்னு கதை விட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஃபிளாவோட தான் அந்த பாலிசி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, அந்த ஹோல்சேலர்ஸ் அவங்க வந்து கடைகளுக்கு அந்த சரக்கை கொடுக்கும்போது எல்லா கடைகளுக்கும் ஒரே மாதிரி தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கு ஓணுன்ற கடைக்கு வந்து நான் இன்னொரு 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பேன், அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது தப்பு இல்லையா? ஆனா இதெல்லாம் அங்கு வந்து ஃபாலோ செய்யப்படவில்லை.
அதனால என்ன ஆகி போச்சு, ஒரு சில கடைகள் இதுல வேற ரேட்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எம்ஆர்பிக்கு கீழே கூட ஆஃபர் கொடுக்கலாம், ஒன்னு வாங்கினா ஒன்னு அப்படின்னு. அப்போ டிஸ்கவுண்ட் நிறைய கிடைக்கிற கடைகள் வந்து விலை கம்மியா விற்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், டிஸ்கவுண்ட் கிடைக்காத கடை அவங்க போய் யார் வாங்குவாங்க? 10 ரூபானாலும் 10 ரூபா குறையுதுன்னு நமக்கு வந்து, நமக்கு இல்ல, இந்த மது பிரியர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. சோ என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விற்பனை குறைந்த கடைகள்லாம் வந்து இழுத்து மூடிட்டாங்க. எங்களால இனிமே ரன் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப அந்த கடைகள்ல இருந்து லைசன்ஸ் ஃபீ வருது, நின்று போயிடும். ஒரு கடை மூடியாச்சுன்னு சொன்னா, ஏன்னா மது பிரியர்கள் வந்து அந்த கடை மூடியாச்சுப்பா, இனிமே நம்ம என்ன பண்றது, நம்ம சரக்குக்கு பதிலா டீ குடிப்போம் அப்படின்னா போவாங்க. பக்கத்துல என்ன கடை இருக்குதுன்னு தானே தேடி போவாங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த கடையை மூடியாச்சு, இதுல இருந்து வர லைசன்ஸ் ஃபீ கவர்மெண்ட்டுக்கு நின்று போச்சு. ஆனால் இந்த கடையோட சேல்ஸும் சேர்த்து இந்த கடையில வித்துனுக்குறாங்கோ. ப்ரோ ரேட்டா பேசிஸ் இல்ல, பிளாட் ரேட் அப்படின்றதுனால இவர்களுடைய விற்பனை கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆனாலும் இவங்க கட்ட வேண்டிய லைசன்ஸ் ஃபீ ஒண்ணுதான். இப்ப புரியுதுங்களா பிரச்சனை எங்க வந்ததுன்னு? அதுக்கப்புறமா டெல்லியோடைய எல்ஜி என்ன பண்ணியிருக்காரு, இது ஒண்ணும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகின்றார். டகால்னு அந்த பாலிசியை ஸ்கிராப் பண்ணிடுறாங்க. தேவையே இல்லை, நம்ம வந்து மறுபடியும் பழையபடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. எதற்காக? இதுலதான் வந்து அந்த மனிஷ் சிசோடியா அவரும் வந்து மாட்டிட்டு உள்ள போறாரு. கோர்ட் வந்து அவருக்கு பெயில் கொடுக்கலன்றத பாக்குறோம். கான்ஸ்பிரசி அப்படின்னு வந்தாச்சுன்னா இவரு ஃபைல்ல கையெழுத்து போடணும்லாம் அவசியம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவான ஆதாரங்கள் இல்லாம இந்த நடவடிக்கையில இறங்கி இருக்க மாட்டாங்க மத்திய புலனாய்வு அமைப்புகள் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது he was given a very 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 long row. எத்தனை சம்மன் அமிச்சா இவர் உடனே இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, நீங்க எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க, என்ன விஷயம் எல்லாம் கேட்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க, இது சட்டமே சரியில்லை, இப்படியே வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாருங்க அவர். இல்ல உங்களுக்கோ இல்ல எனக்கோ இந்த மாதிரி இடியில இருந்து சம்மன் வந்ததுன்னா நம்ம இது மாதிரிலாம் பேச முடியுமா? ஒரு சிஎம் உட்காந்து என்னங்க பண்ணிட போறாங்க, நீங்க தான் தப்பே பண்ணல, எந்த விதமான எவிடன்ஸும் உங்களுக்கு எதிராக இருக்க போறது கிடையாதுல்ல, அப்புறம் நான் நேரம் போயிட்டு என்னங்க கேள்வி கேட்க போறீங்க, கேளுங்க பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே. எதுக்காக இத்தனை தடவை சம்மன் அனுப்பியும் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இடி என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க போய் ஸ்டே வாங்க போறாரு. கடைசி வரைக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் இதுல உறுதியாக இருக்கின்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாண்ட பக்கம் இடி கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. பிஎம்எல்ஏ ஷரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு விஷயத்த உண்மை அது தெரிந்திருந்து பொய் சொன்னீங்கன்னா அதுவே ஒரு அஃபென்ஸ். அதனால தான் இவர் வந்து இடியுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு டபாச்சி நிற்கிறாரு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள் அப்படியாகும் இவரை வந்து டெமோக்ரஸி நசுக்குகின்றார்கள் அப்படின்னு. இதோ இங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி, டெல்லி காங்கிரஸ் கட்சி இந்த லிக்கர் கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இவங்க வந்து காவல்துறைக்கு அனுப்பின புகார். அஜய் மக்கன் அவர் வந்து எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு தெரியுமா, அந்த லிக்கர் கேட் ஊழலை பத்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களெல்லாம் வந்து கைது செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து டெல்லியில 3 சீட்டு குத்துட்டாங்க அப்படின்ன உடனே அந்த 3 சீட்டுக்கு ஆசைப்பட்டுக்குன்னு ஐயோ அப்படின்னு ராகுல் காந்தி கண்ணீர் விட்டு நிற்கிறாரு. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? பிஜேபி வாஷிங் மிஷின் சொல்லி நிக்கிறீங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? உடனே அங்க இருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து விட்டார்கள். எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், எலெக்டட் பை பீப்புள். நம்ம சீஃப் மினிஸ்டர்னா எலெக்டட் பை பீப்புள் தான், இதுல என்ன சந்தேகம் இருக்குது? இந்த மாதிரி எல்லாரையும் எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன்ல போய் பெட்டிஷன் கொடுக்க போறாங்களாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து ஓட்டுக்கள்லாம் பதிவாவதற்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னா, சரிங்க என்ன பண்ண முடியும், முதல்ல வந்து சம்மன் அனுப்பும் போது இவர் போய் பதில் சொல்லியிருந்தாருன்னா ஒருவேளை அப்ப அரெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே இந்நேரத்துக்கு பெயில் மூவ் பண்ணி வந்திருக்கலாம். எலெக்ஷன் வரைக்கும் இழுத்தடிச்சது யாரு? அதே மாதிரிதான் ஹேமந்த் சோரன் எத்தனை மாசங்கள் இழுத்தடிச்சாரு. இன்னைக்கு பாவம் அவரை பத்தி யாருமே பேசுறது கிடையாது, மறந்துட்டாங்க போல இருக்குது. எப்படி மனிஷ் சிசோடியாவை மறந்தாங்களோ, சத்யேந்திர ஜெயினை மறந்தாங்களோ, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை மறந்துட்டாங்களோ, அந்த மாதிரி ஹேமந்த் சோரன் அவர்களையும் இப்ப எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்ப இதனால் வரைக்கும் இழுத்தடிச்சது யாரோட தப்பு? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தப்பு. அப்புறம் மோடி அரசாங்கத்தை குறை சொல்லி நிக்கிறீங்க. எதிர்கட்சிகள் இருக்கலாம் இப்படி ஊழல் பண்ணுவாங்க. சிஏஜி அறிக்கை கூறுகின்றது 2000 கோடிக்கு அதிகமாக அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தினார் இந்த லிக்கர் பாலிசியில அப்படின்னு. எங்க சில பேர் சொல்லி நிற்கிறாங்க, மத்திய சிஏஜி அறிக்கையில பாத்தீங்கன்னா 7.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு. எந்த பக்கத்துல இருக்குதுன்னு கேளுங்க, பெப்பன்னு முடிப்பாங்க.
பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வரதெல்லாம் நம்பிட்டு இருக்க ஒரு கும்பல் கூட படிச்ச நீங்களே இப்படி இருக்கும்போது ஒண்ணும் தெரியாத பொது ஜனத்தை என்ன சொல்றது? ஆண்டவா, நீதான் இந்த நாட்டை காப்பாத்தணும்டா. இதுல ஆதிஷி சொல்லியிருக்காங்க, பாத்தீங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிராக வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் இடி ஆபீசர்ஸா? இதுல அவர் வீட்டுல ரெய்டு விடும்போது பாத்தீங்கன்னா, இந்த லிக்கர் ஸ்கேம் இத விசாரணை செய்கின்ற இடி அதிகாரிகள் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் அதை இவர் கேதர் பண்ணி வச்சுக்கிறார். இவர் தனியா ஆளை வச்சு அவங்கள வாட்ச் பண்ணி இருக்கிறார். இது வரைக்கும் இந்தியால வேற எந்த அரசியல் தலைவரும் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இதையும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இந்த சிஐஏ மொசாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு யூனிட்டையே மனிஷ் சிசோடியா இருக்கும்போது இவங்க உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதுவும் பெரிய சர்ச்சைக்குள்ளானது. ஆனா இவர் தான் நேர்மையின் சிகரம் மாதிரி வாய்கிழிய பேசிட்டு இருப்பார். இது வந்து ஒரு லாங் டிரான் அவுட் பேட்டில், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் கேஸை வந்து பக்காவா ரெடி பண்ணணும், எந்த விதமான ஓட்டையும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே சத்யேந்திர ஜெயின் அவர்களது கேஸ்லயே பாத்தீங்கன்னா கோர்ட்ல சுட்டி காமிக்கிறாங்க, அவரு வந்து அந்த நேரத்துல டைரக்டரே கிடையாது, அதை விட்டு போயிட்டாரு, நீங்க என்னடானா இவாச டைரக்டர்னு போட்டுக்கிறீங்களா அப்படின்னு ஜட்ஜு சுட்டி காட்டுகின்றார்கள் இடி அதிகாரிகளுக்கு. அப்புறம் மன்னிச்சுக்கீங்க, நாங்க அதை மாத்தி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ், அந்த கேஸ்லயே இந்த லட்சணம் அப்படின்னு சொன்னா அப்புறம் என்னத்த சொல்றது? சரி, ஒர்க்லோடு இருக்கத்தான் செய்யும், அதுக்காக என்ன பண்ண முடியும்? அங்க வந்துட்டோம் அப்படின்னா அதையெல்லாம் சுமந்துதான் ஆக வேண்டும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ப்ரூஃப் கேஸ் பிரசன்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஊழல் அப்படின்றத ஒழிக்கவே முடியாது அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது பாஜகவுக்கு தான் ஆபத்து. அடுத்த பதிவு ஞாயிற்றுக்கிழமை. மீண்டும் அடுத்த பதிவு இணைந்திருப்போம். வணக்கம்.